நீங்க பண்ணின தவறா கூட இருக்கலாம், உங்களுடைய மிஸ்டேக் இருக்கலாம். நீங்கள் இந்த காரியத்தை இப்படி நான் செஞ்சுட்டேன், நான் தெரியாம செஞ்சுட்டேன், அன்னைக்கு எனக்கு உணர்வு இல்லை, அன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல பாஸ்டர், நான் செஞ்ச ஒரு பெரிய தவறு நிமித்தமாய் இப்பொழுது எனக்கு கஷ்டமான ஒரு முடிவு வரப்போகிறது, எனக்கு விரோதமான ஒரு முடிவு வரப்போகிறது, இது எனக்கு சாதகமா வரப்போறது இல்லை, ஏன்னா நான் தான் ரொம்ப மிஸ்டேக் பண்ண ஆளு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே விழுவீர்களே ஆனால், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்பீர்களே ஆனால், நீங்கள் செய்த தவறை ஒத்துக்கொள்வீர்களே ஆனால், கர்த்தரை காப்பாற்றும்படி நீங்கள் அழைப்பீர்களே ஆனால், நான் நம்புகிறேன் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தீங்கு உன்னை தேடி வராது, அந்த சோதனை உன்னை தேடி வராது, அந்த ஆபத்து உங்களை தேடி வரப்போவதில்லை. கர்த்தரே உங்களுக்காக பரிந்து பேசுவார். அவருடைய கரத்துல விழுந்து மன்னிப்பு கேட்கும் போது அவர் அதை நமக்கு சாதகமா கர்த்தர் மாற்றிடுவார்.